கடகராசிக்காரங்க ம். பெரும்பாலான ரகசியத்தை ம். காப்பாற்றுவாங்க. ஓ! ஆமா. எந்த ஒரு தலைய அறுத்தா கூட கழுத்த அறுத்தா கூட சொல்ல சொல்ல மாட்டாங்க போல. மாட்டாங்கம்மா. எல்லா விஷயத்தையும் பாருங்க, ம். ஒரு குடும்பத்தையும் பாருங்களேன், பொறுப்பா சுமக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு தான் இருக்குது. ம். கடகராசிக்காரங்க பேசுறப்பயே பார்த்தீங்கன்னா, ம். முகத்துல வந்து அந்த அப்படியே எமோஷனல காட்டுவாங்க. ம். சந்தோஷமா பேசுனாங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் பார்த்துக்கங்க. ம். ம். நெறைய பாருங்க சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் எல்லாமே பாருங்களேன், கடகராசி சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் பார்த்துட்டு இருக்க உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு முதல்ல வணக்கம். ஏன்னா, உங்களால தான் எங்க சேனல் வந்து இந்த ஜோதிடர் சேனல் வந்து அப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவ்வளோ கமெண்ட்ஸு எல்லாம் உங்களால தான் நாங்க இந்த சேனலே வளர்ந்துருக்கு. அதில் ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நிறைய ஜோதிடர்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோம். அவங்க வந்து மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவ. அந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புதுமையா இருந்ததுங்க எனக்கே. அதாவது நம்ம ஒரு ஒரு ராசிக்குள்ள ஒரு குணங்கள் இருக்கும் இல்லையா? 12 ராசிக்கும் நம்ம ராசிக்கே ஒரு குணம் இருக்கும். அது நமக்கே தெரியாது. நம்ம இப்படியா இருப்போம்? என் ராசி இப்படியா? அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனா, நமக்கே தெரியாத நம்ம ராசிக்குள்ள ஒளிந்திருக்கிற ஒரு குணத்த தான் அவங்க சொல்லப் போறாங்களாம். அடுத்தது இந்த 12 ராசிகளுக்கான பெண்களுக்கு, முக்கியமா ஆண்கள விட பெண்களுக்கு முக அழகுக்கு, ஏன்னா இப்ப வந்து எங்கெங்கேயாவது ஆன்லைன்ல விக்கிறதெல்லாம் வாங்கி போடுறீங்க. அதெல்லாம் தப்புன்றாங்க. முடி வளர்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. முடியெல்லாம் நீங்க வந்து அவங்க சொல்ற மாரி பராமரிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். முடி வளர்றதுக்கும், முக அழகா இருக்கிறதுக்கும் வாழ்விய பரிகாரமும், உணவு சார்ந்த ஒரு விஷயத்த சொல்றாங்களாம். கவனமா பாருங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நீங்களும் அழகாயிடலாம் இல்லையா? இப்போ அந்த அம்மாவையே நம்ம சந்திப்போம். எவ்வளோ விஷயங்கள், என்னென்ன சொல்லப் போறாங்க, எல்லாத்தையும் நம்ம கேட்போம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா அழகா மங்களகரமா இருக்கீங்க. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நன்றி. நீங்க இன்ட்ரோடியூஸே ரொம்ப அழகா இருந்தது. ம், அதாவது 12 ம், ராசிகளுக்கு ஒரு ஒரு எங்களுக்கு எங்க ராசிக்கு எங்களுக்கே தெரியாத குணங்கள நீங்க சொல்லப் போறீங்க. ஏன்னா, ம், அத பிரமிச்சு பார்க்கப் போறாங்க ம். ஒரு ஒரு ராசிக்காரங்களும். அவ்வளோ ஒரு புதுமையான ஒரு விஷயம் இது. புதுமையான ஜோதிடர் உண்மையிலேயே நீங்க. உங்கள முன்பே நீங்கலாம் எங்களுக்கு தேவை. ஏன்னா, அழகுக்கும், முடிக்கும், அத விட எங்க குணம் என்ன அப்படின்னு எங்களுக்கே தெரியாது இல்லையா? அத நீங்க உண்மதான், உண்ம. சொல்லும்போது நாங்க அத ம், அப்படியே அழகா காது குளிர ம், கேட்கணும்னு ம், காத்துட்ருக்கேன். ம், அடுத்தது பெண்களுக்கும் வந்து ம். முக அழகுக்கும், முடி வளர்றதுக்கு எல்லாமே நீங்க சொல்லப் போறீங்க. நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். மக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. சொல்லுங்க. என்னென்ன விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வெளில விடுங்க. இப்ப பொதுவாவேம்மா அ, ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான குணங்கள் இருக்கும். ஆ. ஆனா உங்க ராசிக்குள்ள உங்களுக்கே தெரியாது. ஆமா, அப்ப இந்த வீடியோ பார்க்குறப்ப தெரியும் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா? நீங்களே பாருங்க ஆச்சரியமா கேட்க ஆரம்பிச்சுருவீங்க. ஆமா. அந்த மாரி உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கும் ம், திறமைகள எடுத்து சொல்றதுக்காக தான் இப்ப வந்து வந்திருக்கேன். ம், அது மட்டுமே இல்ல, ம், ஒவ்வொருத்தருக்கும் பாருங்களேன், நம்ம முகம் வந்து அழகா இருக்கணும். ம், எல்லாரும் பார்க்குறப்ப நேர்ல சந்திக்கிற முகத்த தான் பார்ப்பாங்க. ம், அப்ப முகம் அழகா இருந்தா தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். ம். அது பெண்களுக்கு முக்கியமா வேணும்ல. ஆமா. தன்னம்பிக்கை தான் இப்ப ஜெயிக்கவே முடியும். அதனால தான் பாருங்க தன்னம்பிக்கை தரக்கூடிய முக அழகுக்கும், ம், உங்களுடைய ஹெல்த் உடல் அழகுக்கு பாருங்க, அதே முடி ஆரோக்கியமான முடி வேணும். ம். இன்னைக்கு நெறைய முடி இருந்தாலும் பாருங்க குட்டையா வெட்டிக்கிறாங்க. ஆமா. அப்ப அந்த முடி அழகுக்கும், முக ம், அழகுக்கும் ம், உங்களுக்கு ஏத்த மாரி ஒரு உணவியல் பரிகாரம், ம். வாழ்வியல் பரிகாரமா சில கருத்துக்கள எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்கலாம் உண்மையிலே வந்து எங்களுக்கு தேவை. ம். பெண்களுக்கு சர்க்கரேஸ்வரி அம்மா மாரி ஒரு ஆட்கள்லாம் எங்களுக்கு தேவை. ஏன்னா, உணவு முறைகள் வந்து இப்ப நெறைய மாறிப்போச்சு. அழகுக்கு என்ன சாப்பிடணும்? முடி வளர்றதுக்கு என்ன சாப்பிடணும்? அதெல்லாம் மக்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு தெரியறது கிடையாது.
நிறைய குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, காலேஜ் குழந்தைங்க, கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்கும் முடியும் இல்லை, முகமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் இந்த ஆன்லைனில் வாங்கி அதை எதையும் போட்டு நீங்களாம் சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டாக எடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து மருத்துவ ஜோதிடர், நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லணும். இப்போது கடகராசி, இந்த கடகராசியோட ரகசியம், அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு ரகசியத்தை சொல்லுங்கள். அடுத்தது கடகராசி பெண்கள்லாம் எப்பவுமே கொஞ்சம் அழகாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் இன்னும் மெருகேற்றி அழகு சேர்க்கறதுக்கு அழகுக்கு என்ன பண்ணணும், முடிக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள். நல்ல ஒரு டிப்ஸ் கொடுங்க, ரகசியத்தையும் சொல்லுங்கள். கடகராசிக்காரங்க ம் பெரும்பாலும் வந்து ரகசியத்தை ம் காப்பாற்றுவாங்க. ஓ, ஆமா. எந்த ஒரு தலையறுத்தா கூட காலுக்கு அறுத்தா கூட சொல்ல சொல்ல மாட்டாங்க போல. மாட்டாங்கம்மா. ஏன்னா சந்திரன் ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கு. குருவோட உச்ச வீடு வேற. ம் அப்ப வந்து பாருங்க அவங்களுடைய இயற்கையாவே அழகானவங்க தான். நீங்க சொன்ன மாதிரி தான் பாத்துக்கோங்க. ம் அதே மாதிரி தாய்மை உணர்வு தான் அவங்களுக்கு அழகவே கொடுக்குறது. ம் ஆண்களாக இருந்தாலும் அப்படிதான். ம் ரொம்ப ஒரு மென்மையா சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ம் அதுக்காண்டி ரொம்ப கோழைன்னு நினைக்க முடியாது. வலிமை அதிகமா இருக்கும். ம் அந்த அளவுக்கு வந்து முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு தாய்மை உணர்வு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ம் முகத்தை பார்த்த உடனே பாருங்களேன், நம்ம அம்மா எப்படி சாஃப்டான ஆமா. குணம். நம்ம அம்மா அப்படி நமக்கு ஒன்று பார்த்தோன்னே வந்து சோறு போடுவாங்க, தண்ணி ம் கொடுப்பாங்க. அதே ம் மாதிரி தான் ஓ, கடகராசியில பிறந்த ஆண்களுக்குமே அந்த குணம் தான் இருக்கும். ஒரு அன்பான ஆமா, குணம். ரொம்ப பொறுப்புணர்வோடு இருப்பாங்க. ம் எல்லா விஷயத்தையும் பாருங்க, ம் ஒரு குடும்பத்தையும் பாருங்களேன், பொறுப்பா சுமக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கடகராசிக்காரர்கள் தான் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் வந்து ம் நம்பிக்கை கொஞ்சம் குறைவா வச்சிருப்பாங்க. ம் நமக்கு தான் எல்லாமே முடியும், நம்மளால எல்லாமே செய்ய முடியும், ம் மற்றவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது ம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க எண்ணங்கள் கொஞ்சம் இருக்கும். ம் அதை மட்டும் இவங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்கன்னா ம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. ம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கும். ம் கடகராசிக்காரங்க பேசுறப்பே பார்த்தீங்கன்னா முகத்துல வந்து அந்த அப்படியே எமோஷனல காட்டுவாங்க. ம் சந்தோஷமா பேசுறாங்க அப்படியே கண்ணெல்லாம் பார்த்துக்கோங்க, முகம் கண்ணே சிரிக்கிற மாதிரி இருக்கும். ம் அதே மாதிரி பாருங்க துக்கமா பேசுனாங்கன்னா கண்ணே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே காட்டும். அந்த மாதிரி வந்து எமோஷனலாக ம் காட்டக்கூடிய அமைப்பு வந்து இந்த கடகராசிக்காரர் தான் இருக்குது. ம் இவங்களுக்கு வந்து குடும்பம் தான் இவங்க உலகமேவும். ம் எங்க போனாலும் சரி குடும்பத்தோட சேர்ந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க. தனியா போகணும்னு விரும்ப மாட்டாங்க. மனைவியோட சேர்ந்து போகணும். ஆண்களாக இருந்தாங்கன்னா அப்படி நினைப்பாங்க. அதே மாதிரி பெண்களாக இருந்தாங்கன்னா கணவரோட சேர்ந்து போகணும். ம் அதுல அவங்களுக்கு சந்தோஷமே இருக்கும். அதை தாண்டி வேற எதையுமே யோசிக்கவே மாட்டாங்க. தொழில் செய்யறவங்க வந்து தொழில் இவங்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமானதா இருக்கும். ம் வேலை பார்க்குறவங்களையும் பாருங்களேன், தன்னுடைய குழந்தைகள் மாதிரி நினைச்சு பராமரிக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா பாருங்க எல்லாரையும் பாருங்க அன்பால கட்டி போடக்கூடியவங்க. ம் உணர்வுகளை புரிஞ்சுக்கிடுவாங்க. மற்றவருடைய உணர்வுகளை புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. ம் நல்ல ஒரு ஆலோசகர். ம் நிறைய பாருங்க சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் எல்லாமே பாருங்களேன் கடகராசி சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ம் ஏன்னா இப்ப எதுக்கு உட்காந்துங்க மனநிலையை நல்லா புரிஞ்சுக்கக்கூடியவங்களும் அவங்க தான். ம் அதனால வந்து அவங்களால தான் சிறந்த தீர்வுகள் தர முடியும் வந்து. கஷ்டத்துல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணமும் பாருங்க இந்த கடகராசிக்காரர்கள் தான் இருக்கும். மனநிலை பாருங்க கொஞ்சம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இவங்களாலையும் பாருங்களேன் நிறைய வந்து அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரிய பூகம்பமே வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா வெளியே தெரியாது. தன்னுடைய கஷ்டத்தை தனக்குள்ளேயே வந்து புதைச்சுக்கிடுவாங்க. ஆனாலும் பாருங்க உண்மையானவங்க. யாருக்கும் எந்த துரோகம் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இவங்க வந்து. இவங்களால வீட்டுல பாருங்க கடகராசிக்காரங்க ஒருத்தர் இருந்தாலே பாருங்க அந்த வீட்டுல வந்து செழிப்பு வந்து உயரும். செழிப்பான ஒரு வாழ்க்கை. ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல ஒரு கடகராசிக்காரங்க பிறந்தாலும் பாருங்களேன், இவங்க ஒரு நடுத்தர வயசுக்கு வர்றப்ப வந்து ஒரு செல்வாக்கு நிலையை அடையக்கூடிய அம்சம் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இவங்க உடம்பு ஃபுல்லாவே நீர் சக்தி நிரம்பினதா இருக்கும். ஓகே. கடகராசிக்காரங்களும் பாருங்க அவங்க கையிலேயே நீங்க காசு வாங்கிட்டு போனீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு முன்னேற்றமானதா போக முடியும். என் உங்களால தங்கச்சி கடகராசி தான். சூப்பர் வாங்கிடுறேன். வாங்கிருங்க. ஆனா கொஞ்சம் அவங்க சொன்னா தரமாட்டாங்க. அவங்க கொஞ்சம் எதையாவது பொய் சொல்லி தான் வாங்கணும். புகழ்ந்து பேசணும். ஓ, கடகராசிக்காரங்க வந்து புகழுக்கு மயங்கக்கூடியவங்க. ஓகே. புகழ்ந்து பேசினாலே போதும். அம்மா தாயி மகாலட்சுமி மாதிரி இருக்கியே, உன்னைய மாதிரி முடியுமா, உன்னால எல்லாம் முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். அந்த மனசுல நல்ல மனசோட உங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த கடகராசிக்காரங்க இதய வந்து மிக பெரியது. பரந்த மனப்பான்மையோட உதவி செய்யக்கூடியவங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னு இவங்க ஒரு பணம் கொடுத்து உதவி, ஒரு தொழில் வச்சு கொடுத்து இதை செஞ்சாலே போதும், அவங்க பெரிய உயர்ந்த நிலைக்கு போயிருவாங்க. அந்த மாதிரி கைராசியானவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. இவங்க கடகராசி பெண்களுக்கு அழகுக்கும் முடிக்கும் சொல்லுங்க. சொல்றேங்க. கடகராசிக்காரங்களுக்கு வந்து பெரும்பாலும் பாருங்க உடம்புல வந்து நீர் சக்தி தான் அதிகமாவே இருக்கும். அதனால பாருங்க நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு அதிகமாகவே வரும். சின்ன வயசா இருந்தாலும் அப்படித்தான்,
பெரிய வயசாக இருந்தாலும் அப்படித்தான் பார்த்துக்கோங்க. சின்ன வயசுலேயே பாருங்க முட்டு வலி, கால் குதிங்காலில் பாதங்களில் உடனே வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் சத்து உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறவே கூடாது. உங்களால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். காலையில் எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷமாவது நடைப்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலையில் வந்து கொஞ்சம் நிறைய சரியான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் இவங்களால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வேப்பிலை எடுத்துக்கணும். வேப்பிலை கொஞ்சம் வந்து நல்லா அரைச்சி அதுவும் டெய்லி நம்ம வந்து எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாளாவது வேப்பிலை வந்து அரைச்சி உள்ளுக்குள்ளே சாப்பிடணும். அந்த நீர் சக்தியை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து வேப்பிலைக்கு தான் அதிகமாக இருக்குது. வேப்பிலையும் மஞ்சளும் சேர்த்து எடுத்துக்கிட்டே வரணும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேப்பிலை வந்து அரைச்சி தலையிலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணி தேய்க்கணும். என்னால் வந்து தேய்க்க முடியாது அப்படின்னம்னா கொஞ்சம் அந்த எண்ணெயாவது நம்ம தடவிக்கிட்டே வரணும் வாரத்தில். ஆனால் கொஞ்சம் வாடை அடிக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த உடம்புல வந்து நிறைய நீர் சக்தி இருக்குல்ல, அதெல்லாம் எடுக்கணும்ல. அது எடுத்தாலே ரொம்ப இவங்க ஆரோக்கியமாக அழகாகவும் மாற ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வேப்பிலை மஞ்சள் இவருக்கு ரொம்ப வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு அழகை வந்து இயற்கையாகவே மீட்டெடுக்கும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும். முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே மாரியம்மாவுடைய அம்சம் வந்துடும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. கடகராசி நேயர்கள் வந்து ரொம்ப ஈஸிங்க. எங்கே பார்த்தாலும் இருக்குது வேப்ப மரம். அழகாக வேப்பிலையை பறிங்க, உள்ளுக்கும் சாப்பிட்டுக்கோங்க, மஞ்சளை கலந்துக்கோங்க, உள்ளுக்கும் சாப்பிட்டுக்கோங்க, தலைக்கும் தடவிக்கோங்க. அதை விட உங்களுக்கு ஒரு ரகசிய குணம் ஒன்று சொன்னாங்க. அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாத ஒரு ரகசிய குணம் அவங்க சொன்னாங்க. அதை நல்லா உத்து கவனிச்சுக்கோங்க, அது பிரகாரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஜாதகம் பார்க்கணும், இல்லை வேறு எந்த விஷயத்த அவங்கக்கிட்ட கேட்கணுன்னு இருந்தாலும் இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் சங்கரேஸ்வரி அம்மாக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லேயும் இருக்குது, நேர்லேயும் நீங்கள் போய் சந்திக்கலாம். தேங்க்யூ.